ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சட்னி. என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் அரை மூடி திருவினது, பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ சட்னி எப்படி இது பண்ணணும்னு பார்க்கலாம். வானல் வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் சூடாகுது. சூடாகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் வதக்கிறதுக்காக. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதோடையே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் வதங்கணும். ஒரே ஒரு தக்காளி தான் போடணும். ரொம்ப போட்டால் புளிப்பாக வேறு மாதிரி ஆகிடும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக தான் போடணும். சின்ன பழமாக ஒன்று போட்டுக்கிட்டால் போதும். கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப ப்ரௌனாக வதக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி வதக்கிறப்பயே தக்காளி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வதங்கிறதுக்கு தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமே நம்ம கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளியும் லைட்டாக நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்களை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஒரு பெரட்டு, ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி எல்லாத்தோடையும் மிங்கிள் ஆகிற மாதிரி லைட்டாக பெரட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் சட்னிக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் இதை நம்ம ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இதுமாரி கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா கலந்து ஆற வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறிடுச்சு. நம்ம இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சட்னி இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சிட்டோம் மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போ இதுக்கு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். காஞ்சிருச்சு வானல். இது நான் சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். நீங்கள் கடுகு எது இருக்குமோ உங்களுக்கு நீங்கள் தாளிச்சிக்கோங்க. நான் சீரகமும் உளுந்தும் போட்டு தாளித்து கொஞ்சம் கலர் மாறட்டும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கலந்து விட்டுட்டு சட்னியில் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே நம்ம இதை தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோட மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.